நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மை டியர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க கெட்ட பார்க்கும்போது இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியுது இல்லையா? இல்ல கரகாட்டக்காரன் படத்துல இருந்து ஒரு குரூப் டான்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த கரகாட்டக்காரன் ஷார்ட்ஸ் போட்டு ஆடுவாரு. நான் நல்ல அதுலதான். பரவாயில்ல, அதாவது போட்டு ஆடினியே. ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன விஷயம் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? அதான் கடத்துறாங்களா, கடத்தல் மேட்டர் சம்மந்தப்பட்டு. கடத்தல். அதான் கைத்தொழில் கத்துன்னு ஒரு வேலையை பார்க்கறத விட்டு தேவையில்லாம கடத்துறது, திருடுறது. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். பட் இவங்க வந்து ஆரம்பிக்கிறதுனால நான் ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் சொல்லி அப்படியே அவங்கள வெல்கம் பண்ணேன். வேணானா விடவா போறா, சொல்லு. மரத்துல பாருடா பச்சை கிளி ஜோடி, பழைய சோத்துக்கு ஊறுகா ஜாடி. இதை கேட்ட உடனே துடிக்குதுடி என் நரம்பு நாடி. காமெடி, சூப்பரான காமெடி. பாய்ஸ், நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு வர சொன்னேன்? தெரியுமே. டேய், என்னடா நான் சொல்லு. அது உங்க வாயிலே சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நம்மளாம் சேர்ந்து ஒரு தொழில் பண்ண போறோம்டா. என்ன தொழில் பாஸ்? டேய், அதுதான்டா ஆள் கடத்தல். ஆள் கடத்தல் தொழில் ஏன் பாஸ்? ஜோக்கர் காஸ்டியூம். அதுதான்டா ஆள் கடத்தல் தான். நேத்து ஒரே டென்ஷன். பழைய படம் ஒண்ணு பார்த்தேன். பழைய படம் ஏன் பாஸ் பாக்குறீங்க? என் போன்ல புது படம் இருக்கு, ப்ளூடூத்ல ஏத்திக்கோங்க. டேய், இது தமிழ் படம்டா. வசனம் பயங்கரமா புரிஞ்சிருக்கும். ஐயோ, இது நல்ல படம்டா. அவங்களோட நல்ல படம் இருக்கு. டேய் பாஸ், ஏய், இப்போ எதுக்கு நீ என்ன பாஸ்ன்னு? அப்பதான் யாராச்சும் கடத்தி போலீஸ்ட மாட்டிட்டா உங்களை கோத்து விட்டு நாங்க எஸ்கேப் ஆயிடலாம். டேய், பாஸ்ல வேணா நீங்க என் பேர் சொல்லியே கூப்பிடுங்கடா. சரிடா பாஸ்கரே, நீங்க வர பாஸ்கரே, அங்க பாரு பாஸ். டேய், உங்க பேர் வேணா வேற ஏதாவது சொல்லுங்கடா. கேப்டன். கேப்டன் சூப்பர்டா, கேப்டன். சென்சார்டா. பட் இது நல்லா இருக்குது. இதுலயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே போவோம். கேப்டன், இப்போ நம்ம யாரை கடத்த போறோம்? குட் क्वेश्चन. யாரை கடத்துறது? கேப்டன், நாங்க முடிவு பண்ணிட்டோம். யாருடா? உங்க ஆளத்தான் கடத்திட்டு. ஐயோ, அத மறந்துட்டமே. டேய், ஒவ்வொருத்தெல்லாம் உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய், புதுசா டேய் குழந்தைய கடத்துவோம்டா. பாஸ், குழந்தைய கடத்தி நம்ம எப்படி பாஸ் பாத்துக்கிறது? அந்த குழந்தைக்கு பசிச்சா நாம என்ன பாஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் டபுள் மீனிங்ல பேசுவாங்க. இப்போ டபுள் மீனிங்ல பாடி லாங்குவேஜே காட்டுறானுங்க. கையே இருக்கடா. ஓ, ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய், நீ ஏன் கண்ணாடி போட்டு வந்திருக்க? கடத்த வந்துக்குறோம்டா. எவிடன்ஸ்டா. கைட்டி வெஸ்ட் வாடா. போடா அப்படிக்கா. டேய் கண்ணாடி தம்பி, சீக்கிரம் வா. சொல்லுங்க கேப்டன். அங்க என்னடா பண்ற? நீங்க எங்க தான இருக்கீங்க? ஐயோயோ, இவனுக்கு கண்ணாடி கைட்டா கண்ணு தெரியாது போலடா. ப்ரொடக்ஷன்ல டீ நல்லா இல்ல பாஸ், காபி சூப்பர். ஐயோயோ, இவனுக்கு காது கேட்காது போலடா. கரெக்டா சரிங்க பாஸ். ஐயோயோ, இவன் வாய் பேச வராது போலடா. ஆனா காந்தி சொன்ன 3 குரங்கு பொம்மைகளா, உங்களை வெஸ்டர்ன் நாய கூட கல்ல தூக்கி அடிக்க முடியாதுடா. ஐயோ, பராரே பராரே பப்பப்ப பராரே 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 பப்பப்ப பராரே பண்டைக்கு பயம் பராரே. இந்த குழந்தைய தான் கடத்த போறோம். இவன் குழந்தையா? டேய், இப்போதைக்கு இவன் தான்டா குழந்தை கேட்டு. டேய் வா, பிளான் போடுவோம். நீ நான் பண்றடா, அவன் காலை பிடிக்கிற. நீ நான் பண்றடா, அவன் கையை பிடிக்கிற. நீ அந்த குளோரோஃபார்ம் கட்சி வச்சுக்கறல, அதுக்கு மூஞ்சில வச்சிரு. கேப்டன், நான் என்ன பண்ணனும்? இப்போ நான் சொன்ன காலை பிடிக்கணும்னு. கேப்டன், கை பிடிக்க சொன்னீங்களா? ரைட் கையா லெஃப்ட் கையா? மெகந்தியாடா போட போறேன். டேய், கடத்த வந்துக்குறோம்டா. ஐயோ, சரி ஒண்ணுனா போலாம். ஃபர்ஸ்ட் நீ தான் போ. ஹாய் பாப்பா. ஹாய் அங்கிள். பாப்பா, நீ என் கூட வந்தனா உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். அங்கிள், சாக்லேட்லாம் வேஸ்ட் அங்கிள். நீ என் கூட வா. கறி, பிரியாணி, ஐஸ், கேக் நிறைய தரோம் வா. கேப்டன், அவ வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறேன். போயிட்டு வந்துறேன் கேப்டன். தம்பி வீடு எங்க பாருங்க. அப்படியே போனீங்கன்னா ஐயோ கேப்டன். பின்னாடி யாரும் இல்லப்பா. தெரியும்டா, உன்னை தாண்டா போக சொன்னேன். ஐயோ, போடா. கேப்டன், அரங்கேற்ற பண்ண வந்தியா, ஆள் கடத்த பண்ண வந்தியா? போனாயே. பாப்பா, அங்கிள், நீ அங்கிள் கூட வரியா? அங்கிள் உனக்கு நிறைய கேம் சிடி வாங்கி தரேன். ஐ, அதுல பாக்ஸிங் இருக்குமா? ஓ, பாக்ஸிங்லாம் தெரியுமா உனக்கு? தெரியுமே. டேய், என்னடா ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு? கேப்டன், அவன் போட்டு அவன் காதுக்குள்ள டொம்முன்னு குத்துறான். ஒரு வார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா கேப்டன்? ஓ, 2 ஸ்பீக்கரும் போச்சா? பின்னாடி போய் நில்லு. கேப்டன், போலாமா? போடா. செருப்பால அடி. டேய் டேய் டேய்,
அவனுக்கு தான் வெப்பன்ஸ் இல்லாம போயிட்டானுங்க மாட்டினாங்க அந்த குளோரோஃபார்ம் கட்சி வச்சுக்கிறல தோகுது கேப்டன். டேய் என் மூக்குல இருக்காத அவன் மூக்குல போயிடா பாப்பா அங்கிள் இந்த கச்சிப்ப கொஞ்சம் மோந்து பாரு. இந்த கட்சிப்பா ஆ நான் ஏன் மோண்டு பார்க்கணும் நீ மோண்டு பாரு டேய் அடோ பாவிங்களா உங்களனா நம்மனா வேலைக்கு ஆகாதுடா இப்ப கேப்டனே களத்துல இறங்க போறேன் இது கொஞ்சம் வாவு தம்பி அழகுராஜா இந்த கச்சிப்ப லைட்டா மோந்து பாராச்செல்லாம் முடாரு தெரியும் நம்ம பக்கத்து வீட்டு சங்கர் பையல அவங்கிட்ட கொடுத்தா அழகா மோந்து பாப்பாட்டா சங்கரா குடு நானும் மோண்டு பார்க்கிறேன் இது என்ன குடு இத்தனை வருஷ சினிமா வரலாற்றுல இந்த குளோரோஃபார்ம் பண்ணி எத்தனை கடத்தல் சீனு எத்தனை காமெடி சீன் பண்ணிருப்பாங்க 5 நிமிஷத்துல இதை அசிங்கப்படுத்துறியாடா டேய் இதுல குளோரோஃபார்ம் கலந்தியா இல்லையாடா ஓ இதுல குளோரோஃபார்ம் கலக்கணுமா கேப்டன்? கலக்கணுமாவா அப்ப இந்த நாய் எதுக்கு வந்துச்சு டேய் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர்ல அவங்களுக்கு நமக்கு கிடையாது எந்திரி ஓ இவங்கள நான் பண்ற கவுத்து டேய் பிளான் ஏ கேன்சல்டா பிளான் பிக்கு வாங்கடா நீ என்ன பண்ற அவன் கையை பிடிக்கிற நீ என்ன பண்ற அவன் காலை பிடிக்கிற நீ என்ன பண்ற அவன் இடுப்பு பிடிக்கிற அப்ப நானு நீ தம்பி டேய் ஒரு நிமிஷம் தம்பி அங்கிள் கார்ட்டூன் பொம்மைங்களை விட நீங்க நல்லா காமெடி பண்றீங்க நான் உங்க கூட வந்துட்டேன் ஃபாலோ மீ கேப்டன் அவன் கூப்பிடா கொடு. யாரடா கடத்துறது கேப்டன் நான் போறேன் கேப்டன் வாடா போடா நீ போடா நம்ம என்ன பண்றோம்னா நீ போயிட்டு அந்த அவங்க அப்பா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வா பாப்பா அங்கிள் உங்க அப்பா போன் நம்பர் கூட. எங்க அப்பா ஃபோன் நம்பர் எடுக்க நீ கேக்குற ரீசார்ஜ் பண்ணி விடுறப்பா. ரீசார்ஜ் பண்ணுவியா எங்க அப்பா நம்பர் பண்ணிக்கோ கேப்டன் நம்பர் வாங்கிட்டேன். நம்பர் வாங்கிட்டியா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பையன் நம்ம கிட்ட தான் இருக்கிறான்னு கரெக்டா சொல்லு ஹலோ கடத்தக்கார மாதிரி பேரா கஸ்டமர் கேர் மாதிரி பேசாதடா ஹலோ சார் நான் அப்புறம் அழ வேண்டியது வரும்டா நான் பேசுறேன்டா ஹலோ சார் கேப்டன் நம்ம கடத்தல்காரங்க. சரிடா ஹலோ சார் உங்க பையன் நம்ம கிட்ட தான் இருக்கா போல பயப்படா வேணாம் ஒரு 25000 ரூபாய் 25000 ரூபாய் கரெக்டா எத்தனை நான் சொல்ற எத்துக்கு வந்துருங்க ஓகேவா ஓகே சார் வச்சிருங்க சார் அப்பா என்னடா பசி வாய்க்கு வந்த மாதிரி டான்ஸ் ஆடுனுக்குற அங்கிள் இது எனக்கு ஸ்நாக்ஸ் டைம் சாக்ஸ் மாதிரி பையனுக்கு போய் 10 ரூபாய்க்கு ஒச்சக்கல பறி போயிடுவாடா அங்கிள் அது இல்ல ஏன் 10 ரூபா குடுறா ஐ வாண்ட் 5 kg மட்டன் பிரியாணி 5 கிலோ மட்டன் பிரியாணியா லெக் பீஸ் ஆட்டோ பாவி டேய் கறிமேடி போய் அந்த பிரியாணி வாங்கிட்டு வாடா அங்கிள் இது முழுசா முடிக்கல 5 கிலோ பிரியாணியே ஒரு ஆளால முழுசா முடிக்க முடியாதுடா எனக்கு ஒரு குட்டி ஆடு வேணும் குழந்தை போய் விளையாடுவான் போல அது வாங்கிட்டு வந்து குடுறா அங்கிள் அத நல்லா மசாலா போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க தந்தூரி சிக்கன் கேள்விப்பட்டுக்கிறடா இது என்னடா தந்தூரி மட்டன் ஐயோ போய் அது வாங்கிட்டு வந்து கொடுங்கடா அங்கிள் எனக்கு பழம் வேணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடணும் அவங்க அப்பா இப்பதான் ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறா நீ பேர் 2 ரஸ்தாலி வேணுமா அங்கிள் அந்த பழம் இல்ல உங்க சைஸுக்கு வெர்சா வேணும் அங்கிள் அதுவும் இல்ல ஏய் என்னதாண்டா வேணும் எனக்கு பழாப்பழம் வேணும் பழாப்பழமா ஏய் ஒரு பழாப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டாலே ஒரு நாள் ஆகுமேடா பாரு ஒரு கை இன்ஃபர்மேஷன் உன்னை கடத்தி இருக்கிறோம் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இல்ல புரிஞ்சுதா அங்கிள் சத்தமா பேசாதீங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது பிடிக்காதுன்ற வார்த்தை வாயில வந்து பாறா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா வாங்க நீங்க போய் வாங்கிட்டு வாங்க டேய் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் போடுவான்டா ஃபோன் டேய் வெயிட்டிங்ல போறான்டா இன்னொரு ட்ரை பண்ணு கேப்டன். சார் கால் வெயிட்டிங்ல போதே இவங்க அப்பா அவனை அசிங்கமா திட்டுறான்டா. சார் அது சேஞ்ச் ஆஃப் பிளான் ஃபர்ஸ்ட் 25000 ரூபாய் கேட்டல இப்போ எங்களுக்கு 50000 ரூபாய் வேணும் யோ 25000 ரூபாய் தான் எங்களுக்கு 25000 ரூபாய் உன் புள்ள சாப்பிட்டதுக்கு அங்கிள் ஐயோ டேய் அமௌண்ட் மேட்டர் கன்ஃபார்ம் ஆகல திருப்பி ஏதோ ஆர்டர் பண்றான் போல திருப்பி கால் பண்றேன் வெயிட் பண்ணு என்னடா வேணும் அங்கிள் சாப்பிட்டதுல எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் கதை சொல்லு ஓ இவனை கடத்திட்டு கண்ட கருமெல்லாம் பண்ண வச்சானே டேய் அந்த கதையை சொல்லுங்க போங்கடா செருப்பால அடிப்பேன் ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு என்ன பாப்பா பயப்படுறியா? பாம்பு பார்த்தா பயப்படக்கூடாது அது கழுத்தை நெரிச்சு அங்கிள் கத்தணும் அப்புறம் அது
கழுத்தை இப்படி முறிச்சு முதுவா உடைச்சு வாழை பிரிச்சு செத்துருவான் அங்கிள். அந்த பாம்பு தான் செத்துச்சுன்னு தெரியல, நீ அது பேக்காத சொல்றான். பாபா நான் சொல்ல போறது ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில நிறைய காமெடி வரும். ஒரு காமெடி சிரிச்சேன்னா அடுத்த காமெடியை மிஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி பீஸா சுட்டு வித்துருந்தாங்க. அதை டெலிவரி பாய் கிட்ட கொடுக்க போகும்போது ஒரு வாத்து வந்து அந்த பீஸாவை பரபர பரபர வர பரபர பரபர பெப்பர் தூவிச்சா அங்கிள்? பேப்பர் போட்டுச்சு. டைமிங் காமெடி அங்கிள். அங்கிள் காமெடினா நாங்க சிரிக்கணும். சொல்லிட்டு சொல்லிட்டு நீயே சிரிக்க கூடாது, கோபம் வரும். கேப்டன் அங்கிள் இவங்க ரொம்ப போர் அடிச்சிட்டாங்க, நான் இப்போ தூங்க போறேன். தயவு செய்து தூங்கி தொலை. எனக்கு இப்போ பெட் வேணும். எங்களுக்கே பெட் கிடையாது, தரையில தானே தூங்குறோம். அங்கிள் ஹவு டு மேக் ஹேண்ட் பெட்னு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அங்கிள். நான் பண்ணட்டுமா அத? பண்ணு பண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் தலைக்கு, அடுத்து முதுகுக்கு, அடுத்து காலுக்கு. அங்கிள் கால் மடக்கிக்கோ. தெரியும்டா. டேய் டேய் போன் வந்துடா, போன் வந்துடா. டேய் உங்க அப்பா என்ன பண்றான்? அட சார், அந்த 2 லட்சம் ரூபாய் தரீங்களா? டேய் உன்னை சம்மடி அடிப்பேன். நான் 10 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன்டா. உன் பையனை வந்து கூட்டிட்டு போயிடுறான் ப்ளீஸ்டா. டேய் மக்களே, குழந்தைய கத்துறது ஆள் கத்துறதுலாம் நமக்கு வேணாம். நமக்கு தெரிஞ்ச கைத்தொழில் செஞ்சு கடை கிட போட்டு அதுல சம்பாதிப்போம்ப்பா. ஐயோ அங்கிள் இப்ப ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? பஞ்சிடே. அது பஞ்சு இல்ல, இதுதான் பஞ்சு. குட் நைட் கேப்டன் அங்கிள். ஓகே, சூப்பரான ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க. உண்மையிலே கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு கைத்தொழில் இருந்தால் லைஃப் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு. ஆனால் வந்து மட்டன் பிரியாணிலே லெக் பீஸ் கேட்ட ஒரே ஆள் நீதாம்மா. அப்படியா? இருந்தாலும் ஒரு பீப்பாவை பாப்பான்னு நம்ப வச்சாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அவர் குரல் திடீர்னு வில்லன் குரல் மாற்றி பேசினார். எப்படி பேசுனீங்க? அது கேட்கும்போது அப்படியே மகாநதி சங்கருக்கு வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? இல்ல மகாநதி சங்கர் வாய்ஸ் அப்படித்தான். நீங்க இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுனீங்களே, அதே கொஞ்சம் அப்படியே ஸ்டைலிஷா கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல அப்படியே மெட்ராஸ்ல அங்க கலந்து தலையை ஆட்டி ஆட்டி பேசுனீங்கன்னா மகாநதி சங்கர் வந்துருவார். நீங்க பண்ணுவீங்களா? வணக்கம் தலை, என்ன நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? சிசிய பிள்ளைக்கு ஈவரக்கம் ஜாஸ்தி பட்டாட்டல தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. இதுதான். ஸோ அந்த வில்லனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துனீங்க. உண்மையிலே சூப்பர், நல்ல விஷயத்த சொன்னீங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா எபிசோடுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதை அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. டைமிங் ரொம்ப அழகான டைமிங், பியூட்டிஃபுல் டைம். எதுவுமே ஒரு சின்ன இடத்துல கூட டைலாக் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளோவாக வருது எல்லார்கிட்டையும். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வெரைட்டியாக நடிக்கிறீங்க நீங்களும் விதவிதமாக. இல்லை, வெரி குட் ஆர்டிஸ்ட் நீங்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ட்ரூப் வந்து டோட்டலாக அழகுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைமிங்கு, டைலாக்ஸ் டெலிவரி, அப்புறம் லோகேஷ் வந்து என்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டரோட மெர்ஜாக வருது. அப்புறம் அந்த வாய்ஸ் சேஞ்ச் கொடுத்தீங்க நீங்கள், அது எல்லாமே அழகு. அதை விட இன்னொரு பஞ்சு ஒரு டைலாக் சொன்னீங்க, என்னென்னா காமெடியை நம்மளே சொல்லிக்கிட்டு நம்மளே சிரிக்கக்கூடாது, அடுத்தவங்க சிரிக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதுதான் வந்து நம்மளுடைய இந்த செட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை அண்ட் ஒரு டைலாக் கூட. நான் அடுத்தவங்க நம்ம நடிக்கிறத பார்த்து அடுத்தவங்க சிரிக்கணுமே தவிர நம்மளே சிரிச்சுக்கிட்டு நம்மளே அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இங்கே சொன்னீங்க. மொத்தத்தில் உங்கள் ட்ரூப்புக்கு நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து ஒரு காம்படிஷன் வச்சா மொத்தம் ப்ரைஸையும் இவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே அழகாக பண்ணுறீங்க. இன்னும் வருங்காலத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே இங்கே அத்தனை பேருமே டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்டாக வருவீங்க. அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். ஏன்னா உங்ககிட்ட எல்லா விதமான திறமைகளும் இருக்குது, வில்லன் காமெடி எல்லா திறமைகளும் இருக்குது. எந்த ரூபத்தில் யாருக்கு என்ன அதிர்ஷ்டமோ அதில் நீங்கள் எல்லாருமே பாப்புலர் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம்.